இவங்கெல்லாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களாக்கு. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, நாட்டுக்கு தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, உனக்கு எனக்கு என்னத்தை கொடுத்தாங்கன்னு கேட்டான். அப்போ அந்த காக்கா, விவரமான காக்கா அப்போ உடலையா என்ன சொல்லிச்சா, நடிகாரு நடிகாரே, நீ நினைப்பது தவறு. எந்த நாட்டிலையும் இல்லாமல் இந்தியா நாட்டில்தான் உயிராக வாழ்கின்ற அத்தனை பேருக்குமே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. உன்னையும் என்னையும் ஒரு காலத்தில் வெளியே பார்த்தால் காக்காயை சுட்டு பொசிக்கிடுவார்கள். உன்னையும் நிறைய பார்த்து துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுருவாங்க. ஆனால் இப்போ ஒன்றையும் சுட மாட்டாங்க, என்னையும் சுட மாட்டாங்க. ஒன்றை சுட்டாலும் என்ன சுட்டாலும் போலீஸ் பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துரும். உன்னையும் சுடக்கூடாது, என்னையும் சுடக்கூடாது, நீயும் வாழணும் நானும் வாழணும்னு அனைத்து உயிர்களைக்கும் வாழ்வு தந்தது தான் இந்த இந்தியா சுதந்திரம் சொல்லிட்டாங்க. உடனே அப்ப சொல்லிட்டா நரி, இவ்வளவு ஓரமாக சொல்றிய, சரி நீ என்னங்க அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளாக வரிசையாக நிற்கிறாங்கன்னு கேட்டான். இல்லை இல்லை, இன்றைக்கி நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திர நாள், அதனால் சுதந்திர கொடி ஏற்றி விட்டு இந்த சுதந்திரத்துக்காக வாங்கின அத்தனை பேருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக பரிசீலனை நின்றுட்டு இருக்காங்க குழந்தைகள்லாம். கொஞ்சம் நேரத்தில் கொடி ஏற்றுவாங்க, நானும் அங்கே போக போகிறேன், அவங்களோட சேர்த்து நானும் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்போ நீங்கள் காக்கான்னு கூப்பிட்டு உங்கள் காக்காயெல்லாம் கூப்பிட்டு போயிடுவீங்க, நானும் என் சொந்தக்காரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லி எங்கள் நரியை ஓடிட்டு நரியெல்லாம் கூப்பிட்டு வந்துருச்சான். நரியெல்லாம் ஒரு வருஷம் நிற்குது, காக்காயெல்லாம் ஒரு வருஷம் நிற்குது, மாணவர்கள்லாம் ஒரு வருஷம் நிற்கிறாங்க. உடனே அப்போ ஜனகன மனகதி நாயக ஜெயகன்னு பாட்டாங்க. ஜெயகே ஜெய ஜெயன்னு பாடவ அத்தனை பேர் கைதட்டி இந்த தேசிய கொடியை ஏற்று வச்சாங்க. அப்பொழுதுதான் இந்திய நாட்டில் சுதந்திர கொடி உயரத்திலே பரப்பதை இங்கே அத்தனை பேரும் பார்த்தார்கள். ஏன் இந்த கதையை சொல்கிறேன் என்றால், நம்மளாம் தெரிந்து கொள்ளணும். நம்மளாம் இன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நகைச்சுவை மட்டத்திலே மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இந்தியா வாங்கி கொடுத்த சுதந்திரம். அதனால் காக்காயானாலும் நரியானாலும் காக்கையானாலும் குருவியானாலும் அத்தனை உயிர் ஜீவன்களுக்கும் சுதந்திரம் கொடுத்த இந்த இந்திய நாட்டுக்கு நம்மளுடைய மரியாதையை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இவ்வளவு நேரம் பேசினேன். சரி, ஏதாவது ஒரு சின்ன ஜோக் ஏதாச்சும் விட்டு போகுமா இல்லையா, ஒரு சிரிக்க வைக்கிற மாதிரி அப்படின்ட்டு கணவன் மனைவி உட்காந்துருக்காங்க. வீட்டில் ரேடியா பாடிக்கிட்டு இருக்கு, ரேடியா பெட்டி. மகன் அங்கிட்டு வச்சுதான் படிச்சுருக்கீங்க. உடனே அப்பா சொன்னார், டேய் என்னடா செய்ய படிச்சுக்கிட்டு இருக்கப்பா, படிச்சு போதும் வாடா, வாரு ரேடியா பாடுவார், ஓ இந்த மதுரையில் பாடுற ரேடியோவை கொண்டு கொடைக்கானல வச்சுட்டு வரான்னு சொன்னான். வேகமாக போய் ரேடியோ ஆஃப் பண்ணி அப்பா பையில இருந்து 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் கழுவிட்டானா கொடைக்கானலுக்கு ரேடியோ வச்சுட்டு போயிட்டாரு. அப்பா மனைவி கிட்ட காட்டாரா, என்னங்க என்னடி ரேடியோ பண்ணி கேட்க போறே அப்படின்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க பாடுற ரேடியோவை உங்க பையில 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல கொண்டு வச்சுட்டு வர போயிட்டாங்க அப்படின்னா, அதனால எந்த விதத்துலையும் நகைச்சுவை சொல்லலாம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு இருக்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வருகிறேன். நன்றி வணக்கம்.